குபேராக்கு போட்டியாக வரப்போற 4 படங்கள் என்ன இந்த வாரம் 27ஆம் தேதி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. குபேரா படம் வெளியாகி மிக்சடான கமெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்குது. ஸ்டில் போட்டிக்கு ஆள் இல்லாததுனால எல்லா தியேட்டர்ஸையும் ஆக்கிரமிச்சிருக்குது இந்த குபேரா அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. ஸோ 27ஆம் தேதிக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஆக்கிரமிக்க முடியாது குபேராவால, போட்டிக்கு நாங்க வரோண்டா அப்படின்னு வரப்போற அந்த 4 படங்கள் என்ன படங்கள், ஹை பட்ஜெட்டா லோ பட்ஜெட்டா, எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1 கண்ணப்பா. தெலுங்கு ஜாம்பவானான மோகன் பாபுவுடைய மகனான விஷ்ணு மஞ்சு தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. புராண கதையா உருவாகி இருக்கக்கூடிய இந்த படம் சிவபக்தர் கண்ணப்பாவுடைய அந்த ஒரு வாழ்க்கையை வந்து தழுவி எடுத்ததாக சொல்லப்படுது. மோகன்லால், பிரபாஸ் மாதிரி ஆனவங்க எல்லாம் இதுல கேமியோ ரோல்லையும் நடிச்சிருக்காங்க. இந்த கண்ணப்பா திரைப்படம் வெளியாக இருக்கு. நம்பர் 2 லவ் மேரேஜ். சங்கர் அவர்கள் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்த ஒரு நபர், புதுமுக இயக்குனர் சண்முக பிரியன் அவர்களுடைய ஒரு படம் தான் இந்த லவ் மேரேஜ் அப்படின்ற திரைப்படம். இதுல நடிகர் விக்ரம் பிரபு ஹீரோவா நடிச்சிருக்காரு. அண்ட் ரமேஷ் திலக், அருள்தாஸ், சத்யராஜ் மாதிரியானவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமும் வெளியாக இருக்கு. மூன்றாவதா மார்கன் திரைப்படம். ஸோ சமீபத்தில் விஜய் ஆண்டனி அவர்களுடைய ஒரு சைடு மட்டும் அப்படியே கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டுலாம் வந்துட்டு நிறைய ப்ரொமோஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அது இந்த மார்கன் திரைப்படத்துக்காக தான். இவரே வந்து இசையமைச்சிருக்கிறாரு, இவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்துல சமுத்திரகனி அண்ட் பிரகிடா மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமும் வெளியாக இருக்கு. இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் லியோ ஜான் பால். நான்காவதா மா அப்படின்ற ஒரு திரைப்படம். நடிகை கஜோல் நடிச்சிருக்கிற இந்த திரைப்படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா வெளிவர இருக்குது. இது அவருடைய கணவரான அஜய் தேவ்கன் தான் வந்துட்டு தயாரிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் வெளிவந்த இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பலருடைய கவனத்தையும் நல்லாவே ஈர்த்திருக்கு. இந்த படம் ஜூன் 27 வெளியாக இருக்குது. ஸோ இந்த படங்கள் எல்லாத்தையுமே டக்குன்னு நம்ம கேட்கும் பொழுது இந்த படம் குபேராவோட போட்டி போட போகுதா, இது ஒரு பிக் ஸ்டார் மூவி அப்படின்றத நீங்க நினைக்கலாம். சில நேரங்களில் பிக் ஸ்டாரே இல்லாத சில நிறைய மூவிகள்லாம் வந்துட்டு திடுதிப்புன்னு சூப்பரா இருக்குதுப்பா அப்படின்னு அந்த கதைக்களமுக்காக வந்து பாராட்டப்படும். அந்த மாதிரியான ஒரு திரைப்படமா இந்த 4 திரைப்படங்கள்ல ஏதாவது ஒரு திரைப்படம் அமைறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க குபேரா பாத்தீங்களா, குபேரா பிடிச்சிருந்ததா, இல்ல இந்த 4 திரைப்படங்கள்ல எந்த திரைப்படத்துக்காக நீங்க அவளோட காத்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.